பெரிய காட்டின் நடுவில் இருந்த சிறிய கிராமம் பெயர் கனகபுரம். அழகான பசுமைக்கு பெயராக இருந்த அந்த ஊருக்கு காவல் நின்ற தெய்வம் மாரியம்மன். அம்மன் இல்லாமல் ஒரு தினமும் ஆரம்பிச்சதே இல்லை. ஒரு வருடம் கிராமத்துல அசாதாரணம் நடந்தது. அவர்கள் வயல்களில் நோய் பரவ ஆரம்பிச்சது. பயிர்கள் வளராத நிலை. மாடுகளும் பலவீனமடைய ஆரம்பிச்சது. மக்கள் மனசுல பயம், கலக்கம். அவங்க நம்பின ஒரே தெய்வம் அம்மா எங்களை காப்பாத்துவாங்க என்பதுதான். கிராமத்து மக்கள் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனையில் மேற்கொண்டனர். தன் அம்மாவுக்கு சின்ன உதவிகளை செய்து வாழ்ந்த ஒரு ஏழை பெண். ஆனா அவளோட மனசு ரொம்ப தங்கம். எதுக்கு பிரச்சனை வந்தாலும் மாரியம்மன் பார்த்துக்குவாங்க, கவலை வேண்டாம்னு சொல்லும். ஒரு நாள் தன்னோட அம்மாவுக்கு தீவிரமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பல வருடம் படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. பல மருந்துகளை கொடுத்து பார்த்தாங்க. எந்த மருந்துமே பயனளிக்கல. செல்வி பயப்பட்டா. அவளோட நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. ஒரு நாள் இரவு நேரம் கிராமம் முழுக்க அமைதியாக இருந்தது. அவள் கோயிலுக்கு ஓடி போய் அம்மன் முன்னாடி மண்ணில் விழுந்து கோரிக்கை வைத்தாள். அம்மா, என் அம்மாவை காப்பாத்துங்க. நான் உங்க இடத்துல சுத்தம் பண்ணுறேன், உங்களுக்கு பொங்கல் வைக்கிறேன். திடீர் என்று கோயில் இருந்த தீபம் தானாக உயர்ந்து எரிந்தது. செல்விக்கு ஒரு மென்மையான குளிர்காற்று உடம்பில் பட்டது. அவள் இதயத்தில் ஏதோ அமைதி. அம்மன் ஏற்கிட்டாங்க. மறுநாள் காலையில் தன் அம்மாவுக்காக வைத்திருந்த பாத்திரத்தில் மஞ்சள் கலந்த பால் இருந்தது. அது எங்கிருந்து வந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. உடனே ஓடிப்போய் அந்த பாலை தன் அம்மாவுக்கு கொடுத்தாள். அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. அம்மா தான் இதை கொடுத்துட்டாங்கன்னு அவ எண்ணினா. அந்த எண்ணம் வீண் போகல. உடனே தன் அம்மா கண் விழித்து கொண்டாங்க. ஊர் முழுக்க இதை பேசாதவர்களே இல்லை. அதே நேரத்தில் கனகபுரம் மக்களுக்கு ஒன்று புரிஞ்சது. மாரியம்மன் மீது நம்பிக்கை வைத்தால் சோதிக்கலாம், ஆனால் கைவிடவே மாட்டாள் அம்மா. செல்வியின் நல்ல மனசும் மாரியம்மனின் கருணையை எழுப்பியது.